இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில எவீர்வை போல நீங்க கடைசி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குமானால், உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர், பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஓ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பகுதியை நம்ம வாசித்து செய்திக்கு நேராய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். வேதத்தை திறந்து மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சத்தாயிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜன கூட்டத்துக்குள்ளே அவள் பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய உதிரத்தின் ஊறல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்திலே உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள்ள அறிந்து ஜன கூட்டத்திற்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவரை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னாள். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். அவர் இப்படி பேசிக்கொண்டு இருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி, அந்த கடைசி வாசித்த வசனத்தை திரும்பவும் ஒரு விஷயம் வாசிக்க போகிறோம். 36வது வசனம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் கடந்த நாட்களிலே வார்த்தைக்காக ஜெபித்த போது என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் ஒருவேளை உங்களுடைய விசுவாசத்தை சேதப்படுத்தி இருக்கலாம். அதனாலே நீங்கள் பயப்பட்டு இந்த காரியம் என்னமாய் முடியுமோ,
இது தீமையாய் முடிந்து விடுமோ என்றெல்லாம் உங்களுடைய மனது இன்னைக்கு குழம்பி கொண்டு இருக்குமானால், ஆவியானவர் இன்றைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு. என்னுடைய விசுவாசம் சேதப்பட்டது, என்னால நம்பவே முடியல, இந்த காரியம் நடக்குமா, இந்த காரியத்தை நான் அடைவேனா, பல வருடங்களாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன், எத்தனை ஆண்டுகளாக இதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் இப்பொழுது தற்போது என்னால் நம்பவே முடியவில்லை அப்படின்னு யார் இருந்தாலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவராயிரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நேற்றைக்கு இரவிலே நான் தியானிக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமாய் ரொம்ப ஆச்சரியமாய் இருந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெப ஆலய தலைவனை பார்த்து தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும் போது அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்த 3 விதமான சூழ்நிலையை குறித்து இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேச போகிறேன். ஆண்டவர் என்னிடத்தில் சொல்லி அனுப்பின வார்த்தை, இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரை பார்த்து இதே வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை இந்த எவ்வியரோ கடந்து வந்த இதே பாதைகளிலே நீங்கள் கடந்து வரலாம், ஆனால் நம்மை பார்த்துதான் கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென் சொல்லுங்கள். நம்ம ஒரு 3 காரியத்தை இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் என்ன சிச்சுவேஷன்ல, எந்த சூழ்நிலையில இந்த வார்த்தையை கர்த்தர் சொன்னார். நம்பர் 1, முதலாவதாக நம்ம வாசிக்க போகிறோம் 36வது வசனத்தை திரும்ப ஒரு விசை வாசிக்க போகிறோம். 36வது வசனத்தை வாசிக்க போகிறோம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி, பயப்படாதே. நீங்கள் 35வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த எவீரு என்கிற இந்த மனுஷன் வந்ததற்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய மகள் வந்து மரண அவஸ்தையில் இருக்கிறாள், அவளை என்னால் பார்க்க முடியல, அவளுடைய உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, எப்படியாவது அவளை மீட்டு எடுக்கணும், எப்படியாவது ஆண்டவர் அவளை சுகப்படுத்துவார் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கையில ஆண்டவரை தேடி இந்த மனுஷன் வருகிறார். அப்போ ஆண்டவர் உடனே சொல்றாரு, நான் வரலன்னு சொல்லல, இல்ல இங்க இருந்துட்டே நான் சுகப்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சரி வா போலாம் அப்படின்னு சொல்லி அவனோடு கூட சேர்ந்து பிரயாணப்படுகிறார். ஆனால் இடையிலே நம்ம வாசித்தது ஒரு பெரிய சம்பவம் அங்க நடக்கிறது. பல வருடங்களாய் வியாதியாக்கப்பட்ட ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் வந்து பரிபூர்ணமான சுகத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த சகோதரிக்கு சுகத்தை கொடுத்து முடிச்ச அடுத்த நிமிஷத்துல ஒரு செய்தி வருது, நீ எந்த மகளுக்காக போதகரை பார்க்க போனாயோ, நீ எந்த மகளுக்காக நீ ஜெபிக்கிறதற்காக அவரை கூட்டிட்டு வந்தாயோ, அந்த மகள் இப்போ உயிரோட இல்லை, அந்த மகள் இறந்துட்டா. அந்த மகள் இறந்து போனதுனால இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா, அவனுடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருந்த கடைசி நம்பிக்கை என்ன அப்படின்னா, என் ஆண்டவர் தொட்டால் என் பிள்ளை சுகப்படுவார், என் ஆண்டவர் வந்தா என் மகளுக்கு கண்டிப்பாக ஒரு அற்புதம் நடக்கும். அங்க இருக்கிற பலர் சொல்லி இருக்கலாம், ஐயா இது எங்க சுகமாக போகுது, கண்டிப்பாக அற்புதம் நடக்க போறது இல்ல, நீங்க போக வேண்டாம், உங்க பிள்ளைய பார்த்தாலே தெரியுது, இன்னும் 2 மணி நேரம் கூட தாங்காது, இன்னும் 1 மணி நேரம் கூட தாங்காது. சுற்றி இருக்கிற எத்தனையோ பேர் நெகட்டிவான வார்த்தைகளை பேசினாலும் இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இல்ல, நான் கடைசியா ஒரு முயற்சி எடுப்பேன், எல்லா வாசல்கள் அடைக்கப்பட்டாலும் என் இயேசுவால சுகப்படுத்த முடியும், என் இயேசு அற்புதம் செய்வார். வேதம் சொல்லுகிறது, இவர் வந்து ஜெப ஆலய தலைவன் அப்படின்னா ஒரு சர்ச்சோட பாஸ்டர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக பாஸ்டர் ஊழியக்காரர்கள் வந்து சில ஜெப குறிப்புகளை மேடையிலே சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. ஆனா சில ஜெப குறிப்புகளை உங்கள்கிட்ட சொல்லி ஜெபிக்க கூட முடியாது. ஏன் அப்படின்னா உடனே என்ன நினைப்பாங்க தெரியுமா, பாஸ்டருக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கா, பாஸ்டருக்கே இவ்வளவு ப்ராப்ளம் இருக்குதா. அப்போ நிறைய ஊழியர்களாய் இருக்கிறவர்கள், தலைமைத்துவமாய் இருக்கிறவர்கள் அவர்களுடைய பிரச்சனையை வெளியே சொல்லி ஜெபிக்கிறதற்கோ தாழ்ந்து போகிறதற்கோ விரும்ப மாட்டார்கள். இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு இருக்கிற டியூட்டியை குறித்து நீங்க வாசிச்சு
வாசினீங்கன்னா இவர்கள் பஞ்சாகமம் அப்படின்னா அந்த தோரா அப்படின்றாங்கல்ல, அந்த நாளிலே தோரா அப்படின்றவாங்க. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களையும் வாசித்து ஜனங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா சொல்லி தருவாங்க. இப்படிதான் இருக்குது. மற்றவர்களுக்கு போதிக்கிறவர்கள், மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறவர்கள், மற்றவர்களுக்காக திறப்பிலே நிற்கிற மனுஷன். ஆனா இவன் அந்த மதிப்பு எதையுமே பார்க்கல. ஆண்டவரை பார்த்த உடனே வேதம் சொல்லுகிறது, வணங்கி அல்ல, அவன் எங்க விழுந்துட்டாராமா, காலே விழுந்துட்டாரு. ஏன்னா தன்னுடைய மகளை அவர் அவ்வளவு நேசிக்கிறார். ஆண்டவரே, உங்களை தவிர வேற யாரும் என் பிள்ளையை சுகப்படுத்த முடியாது, எல்லாரும் இப்படி சொல்றாங்க, அதனால நீங்க எனக்கு ஒரு இரக்கம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கெஞ்சுகிறார். ஆனா கொஞ்ச நேரத்திலே என்ன பதில் வருது அப்படின்னா, நீ இதுவரையிலும் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கை வீணா போயிருச்சு, உன் பிள்ளை செத்து போயிருச்சு, உன் பிள்ளை இறந்து போயிருச்சு, இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். அப்போ நான் நம்புறேன், இயேசு பார்த்துட்டே இருக்கிறாரு. இதுவரைக்கும் அவனுடைய முகம் கொஞ்சம் சந்தோஷமான முகமா இருக்குது. நான் நம்புறேன் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதம் நடக்கும் போது இந்த மனுஷனுடைய இருதயம் அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்கும். சே, ஆண்டவர் எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க, இந்த சகோதரி இப்பதான் வந்தா, இவ்வளவு வருஷமா இந்த பிரச்சனை இருக்குது, கர்த்தர் உடனே சரி பண்ணிட்டாரே, சுகப்படுத்திட்டாரே, நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு பெரியவர், இவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்த கர்த்தருக்கு அவருடைய வஸ்திரத்திலிருந்தே வல்லமை புறப்பட்டு போயிருக்குல்ல, அப்போ அவர் கை வச்சா ஏன் அற்புதம் நடக்காது? வஸ்திரத்திலேயே இவ்வளவு பவர் இருக்குமானால் அவருடைய கைக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு சிரித்த அந்த மனுஷனுடைய முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்பதான் ஆண்டவர் அந்த மனுஷனை திரும்பி பார்த்து சொல்றாரு, நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்துல இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு தேவனுடைய பிள்ளை, ஆண்டவருடைய பிள்ளையை, நீங்கள் நம்பிக்கொண்டிருந்த கடைசி நம்பிக்கை, நீங்கள் நினைத்து கொண்டிருந்த அந்த கடைசி விசுவாசம், அத்தனை பேரும் சொல்லி இருக்கலாம் இது நடக்காது என்று சொல்லி இருக்கலாம், அத்தனை பேரும் எதிர்மறையாய் பேசி இருக்கலாம். ஆனா நீங்க இல்ல இல்ல, என் ஆண்டவர் கண்டிப்பா செய்வாரு, என் ஆண்டவர் கண்டிப்பா நடப்பிப்பாரு, நீங்க அவர்களுக்கு முன்பாக நீங்க சவால் விட்டு பேசி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது உங்க வாழ்க்கையில எவீர்வை போல நீங்க கடைசி நம்பிக்கொண்டிருந்த அந்த நம்பிக்கை இல்லாமல் போகிறது போல ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்குமானால், உங்களுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போகிற அந்த சூழ்நிலையில இயேசு உங்களை பார்த்து திரும்பி சொல்லுகிறார், நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு, கர்த்தர் உனக்கு அற்புதத்தை செய்வார். நம்புறவர்கள் கரங்களை தட்டி, எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கை அற்று போனதோ, எந்த காரியத்திலே கடைசி நம்பிக்கையும் இல்லாமல் போனதோ, என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், செத்து போனதுக்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர், பட்டு போனதற்கு ஜீவன் கொடுக்கிறவர் நம்முடைய கர்த்தர். ஹல்லேலூயா. மனிதரால் இனி முடியாது என்று சொன்ன அந்த காரியத்தை நடப்பித்து முடிக்கிறவர் கர்த்தர். எத்தனை பேர் உங்களை பார்த்து அந்த காரியத்தை நம்பாதே, அந்த காரியத்திற்கு பின்பாக செல்லாதே, அது இனி உனக்கு கிடைக்க போவது இல்லை, அது இனி உனக்கு வராது, உன் வாழ்க்கையிலே அந்த வெற்றியை பார்க்க முடியாது என்று எத்தனை பேர் சொன்னாலும் உங்களை தட்டி கொடுப்பதற்காய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலரை கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். பார்த்து கலங்கி கொண்டிருக்கிற மகளை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, உன் பிள்ளை பிழைக்கும், உன் பிள்ளையை கர்த்தர் வாழ வைப்பார், உன் எதிர்காலத்தை கர்த்தர் வாழ வைப்பார். ஓ பயப்படாதே, அந்த கடன் பிரச்சனையிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு, இந்த சூழ்நிலையை தேவன் மாற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சே, ஆண்டவர் இந்த எவீருவை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லும் போது இந்த எவீரினுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னா, தன்னுடைய கொஞ்ச நம்பிக்கையும் அப்படியே அழிஞ்சிருச்சு. நீங்க இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப இவரோட சேர்ந்து ஃபாலோ பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா, சந்தடி பண்ணுகிறவர்களா அங்க பார்த்தாங்களாம்.
சந்தடி பண்ணுகிறவர்களையும் அத மோளா அடிக்கிறவங்களையும் அந்த சாவுக்கு வந்து பாட்டு பாடுவாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே வீட்டில் இருந்ததுனால ஆண்டவருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சாம். உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறார் என்றார். அப்ப நான் நம்புறேன் இந்த மனுஷனுக்கு ஒருத்தருக்கு மட்டும்தான் விசுவாசம் இருந்திருக்குது, அங்க இருக்கிற யாருக்குமே நம்பிக்கை இல்லை. அவங்க எல்லாருமே அந்த பிள்ளையை என்ன பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இந்த பிள்ளைக்கு வந்திருக்கிற வியாதி வந்து மரணத்திற்கு ஏதுவான வியாதி, இந்த வியாதிப்பட்டவன் இன்னவன் செத்துட்டான், இந்த வியாதிப்பட்ட இந்த மனுஷன் உயிரோட இல்லை, இந்த வியாதி 2 மணி நேரம் தான் உயிரோட இருக்கும், பாருங்க இன்னும் சில மணி நேரத்துக்குள்ள செத்து போகுது, இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் தெரியுது. அப்போ சுற்றி இருந்த அத்தனை பேருமே வந்து இந்த குழந்தை செத்து போயிடும்னு நினைக்கும் போது நான் நம்புறேன் தேவனை பார்த்து பிழைக்கும் என்று கடைசி நம்பிக்கையை வச்சது இந்த தேவ மனுஷன் மட்டும்தான். இந்த ஜபத்தில் பலர் அப்படிதான் இருக்கிறீர்கள். நீங்க இன்னும் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் விசுவாசம் வச்சிருக்கிறீங்க, நீங்க இன்னும் தேவனை பயங்கரமாய் நம்புகிறீர்கள். இல்ல கர்த்தர் செய்வாரு பாஸ்டர், உங்களை பார்த்து சொல்றவங்களை பார்த்து சொல்றீங்க, இல்ல ஆண்டவர் என்ன கைவிட்டு விடுவாரா, என்ன மறந்துடுவாரா, நான் அவ்வளவு பெரிய துரோகி எல்லாம் ஒன்றும் இல்லை, எத்தனையோ பேருக்கு கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆனா அட் பிரசன்ட் இந்த சத்தத்தை கேட்கும் போது உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை திரும்ப கட்டப்படாது என்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எவ்வீர்வை பார்த்து பேசினது போல உங்களை பார்த்து இன்னைக்கு பேசிட்டு இருக்கலாம். இனி போதகரை வருத்தப்படுத்தாத, இனி ஜெபம் பண்றதை நிறுத்து, இனி உபவாசம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஏன் அழுற, இனி ஏன் தாங்கி தாங்கி நீ போற, இனி எதுக்கு முன்னேறி நீ போற, நீ நிறுத்திக்கோ, இது நடக்க போறது இல்லை. இத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணது பத்தாதா, இத்தனை வருஷத்தை சச்சுன்னு போனது பத்தாதா, இத்தனை வருஷத்துல நீ பைபிளை தூக்குனது பத்தாதா, ஒரு நன்மையும் நீ பார்க்கல, நீ ஏன் திரும்ப திரும்ப போற, நீ நிறுத்திக்கோ, போதும், இதுக்கு மேல வேண்டாம், எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு உங்களை சுற்றி இருக்கிற எத்தனை பேர் உங்களை பார்த்து சொன்னாலும் நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் இந்த திருச்சபையிலே உலாவுகிற தேவன், உங்க பக்கத்திலே இருக்கிற தேவன் உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். மகளே மகனே பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு, அந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை நான் நடப்பிப்பேன், உன்னை நான் சாட்சியாய் நான் நிறுத்துவேன், உனக்கு நான் செய்கிறதை ஓ ஹalleluya இந்த உலகம் பார்த்து ஆச்சரியப்பட போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் முடிவிலிருந்து துவக்கத்தை கட்டளையிடுகிற கர்த்தர், முடிஞ்சு போச்சுன்னு மண்ணை போட்டு மூடினதை திரும்பி வளர பண்ணுகிற கர்த்தர். எனக்கு தெரியும், நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நிறைய பேருடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. நிறைய பேருடைய பக்கத்தில் வந்து கர்த்தர் பேசுறாரு, அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, நீ விசுவாசம் உள்ளவளா இரு, பயப்படாதே பயப்படாதே, உனக்கு முன்பாக இருக்கிற பெரிய பர்வதத்தை பார்த்து, பெரிய மலையை பார்த்து, மகளே மகனே பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவனாயிரு, இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளப்படும், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற இந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும், அது உன்னை தொடுவதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். ஓ ஹalleluya, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்குரைக்கிறார். கைகளை அசைத்து ஒரு ஹalleluya சொல்லலாம். ஏதோ ஒரு மருத்துவர்கள் இதே ரிசல்ட்டை சொல்லி இருக்கலாம், அவர்களுடைய கடைசி ரிசல்ட் இதுவாக இருக்கலாம், அவ்வளவுதான், டெட்லைன், கடைசி இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில நாங்க எழுதி கொடுத்துட்டோம், இனி 1000 டெஸ்ட் பண்ணாலும் உனக்கு இதுதான் பதில் வரப்போகிறது. ஒருவேளை வக்கீல் ஒருவேளை உங்களிடத்துல சொல்லலாம், இனி எங்க போனாலும் இதுதான் உனக்கு முடிவு, இதுதான் கடைசி, இதுக்கு மேல எவ்வளவு பெரிய வக்கீல் சொன்னாலும் இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தையை சொல்ல மாட்டாங்கன்னு சொல்லலாம். நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலையும் இதுதான் கடைசி என்று சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்றாரு, இல்ல இது கடைசி அல்ல, இது துவக்கத்திற்கு நேராய் தேவன் உங்களை கொண்டு போக போகிறார். உன்னுடைய விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துகிறார். கர்த்தரை தேடின நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதே இல்லை. கைகளை உயர்த்தி ஒரு ஹalleluya சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் நம்புற ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
இந்த வசனத்தை விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நிறைய பேருடைய கண்ணுல தார தாரையா கண்ணீர் ஊற்றப்படும் போது பரலோகம் அங்கே எழுதுகிறத நான் பார்க்கிறேன். வாலிப தங்கச்சி, உன்னை கர்த்தர் இப்ப முன்குறிக்கிறார். வாலிப தம்பி, கர்த்தர் உன்னை இப்ப முன்குறிக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொன்ன உன் வாழ்க்கையை பார்த்து தான் சொன்னாங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் இந்த பிரசங்கத்தின் நடுவிலே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிற கர்த்தர் உன்னை தட்டி கொடுத்து, இல்ல உன்னை கர்த்தர் பலப்படுத்தி, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ விசுவாசிக்கிற காரியம் நடக்கும். நீ சாட்சி சொல்லுவாய் என்று நீ நம்பினாய் அல்லவா, உன்னை சாட்சியாய் நிறுத்துவேன். உனக்கு ஒரு வெற்றியாய் நடக்கும் என்று நீ நம்பினாய் அல்லவா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அதை வெற்றியாய் நிறைவேற்றுவார். சொல்லுங்க பார்த்துக்கலாம். கையை உயர்த்தி நம்புற ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க நடக்குது. ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அந்த அற்புதத்தை செய்றாரு. Thank you Jesus, thank you Jesus. ஹல்லேலூயா. அப்போ நம்பர் 1, முதலாவதாக இந்த எவீருவை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு ஆண்டவர் சொன்ன முதல் சூழ்நிலை என்ன அப்படின்னா, தன்னுடைய கடைசி நம்பிக்கையும் அற்று போன சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை பேசுறாரு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில கடைசி நம்பிக்கையும் அற்று போன சூழ்நிலையில கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 2, இரண்டாவதாக எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நீங்கள் 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். 25. அப்பொழுது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி. கவனிங்க, எல்லாரும் என்னை கவனமாய் கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றதற்கு இங்க ஒரு சூழ்நிலை இருக்கிறது. என்ன சூழ்நிலை அப்படின்னா, இந்த எவீரு என்கிறவன் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய பிள்ளை மரண அவஸ்தையில் இருக்கிறாரு. அவர் ஜெபம் பண்ணி நம்ம பிரேயர் பண்ணிட்டே இருப்போம் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அங்கே இருந்து கஷ்டப்பட்டு ஆண்டவரிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுந்து இந்த வார்த்தையை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அவனை அந்த மனுஷனை ஆண்டவர் எப்போ வைத்திருந்தாரோ, எப்போ தலைவனாக வைத்திருந்தாரோ, அப்போலிருந்து அநேக ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மனுஷன். ஆனா இப்ப அவனுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு அற்புதம் நடக்குது. வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டவங்களுக்கு அற்புதம். அடுத்த நிமிஷம் அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ணி இவரோட நடந்து இவரோட பேசிட்டு இவரை வருந்தி அழைச்சவனுடைய குழந்தை செத்து போயிருச்சுன்ற நியூஸ். நல்லா கவனிங்க, மனசு எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த சகோதரி என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பணம் முழுக்க நான் நோய்க்காக ஆண்டவருக்கு செலவு பண்ணல. நான் எங்க செலவு பண்ணேன்? நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். என்னுடைய நாட்கள் முழுக்க நான் வைத்தியரிடத்தில் செலவு பண்ணேன். ஆனா எங்கேயுமே சுகம் கிடைக்காம நான் எல்லாவற்றையும் இழந்து இப்போ ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டு நான் உபவாசம் இருக்கல, நான் ஜெபிக்கல, நான் அதற்காக வசனம் எல்லாம் நிறைய வாசிக்கல, அதுக்காக பல மைல் தூரம் டிராவல் பண்ணியெல்லாம் நான் போகல. அவ்வளவுதான். இயேசுவை பார்த்தேன், இயேசுனுடைய வஸ்திரத்தை தொட்ட அடுத்த நிமிஷத்துல எனக்கு என்ன நடந்துச்சுன்னா அற்புதம் நடந்துச்சு. இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு முன்னாடி நிறைய பேர் வாழ்ந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய ஜெப வீராங்கனையா இல்லாம இருக்கலாம். அவங்க ஜெபிக்க மாட்டாங்க, சர்ச்சுக்கு ஒழுங்கா வந்திருக்க மாட்டாங்க, ஆண்டவரை பெருசா தேடி இருக்க மாட்டாங்க, பெரிய கமிட்மெண்ட் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா உங்க கண்ணுக்கு முன்னாடி அவங்களுக்கு அற்புதம் நடந்துட்டே இருக்குது. நீங்க சொல்லலாம், துன்மார்க்கமாய் வாழ்கிற அவனுக்கு நடக்குதே, பொல்லாதவனாகி அவனுக்கு நடக்குதே, அவன் நல்லா இருக்கிறானே பாருங்க, அவன் இன்னைக்கு ஒரு நாள் தான் ஜெபம் பண்ணான், இன்னைக்கு ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வந்தான், அடுத்த நாள் சாட்சி சொல்றாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய சாட்சி. ஆண்டவரே, இத்தனை நாளும் உங்களை நான் தேடுறேன் இல்ல, இத்தனை மாதங்களும் உங்களை தேடுறேன் இல்ல, இத்தனை வருஷங்களும் உங்களை தேடுறேன் இல்ல, நேற்றைக்கு வந்த ஒரு மனுஷனுக்கு உடனே அற்புதம் நடக்குது. எனக்கு அற்புதம் இல்லையா? எனக்கு அற்புதம் இல்லையா? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் ஜெபிச்சு இல்ல கொஞ்ச நேரம் என்ன தேடினவர்களுக்கே இவ்வளவு பெரிய அற்புதத்தை நான் செய்வேனே, ஆனால் கண்டிப்பாக உனக்கும் நான் செய்வதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரோ ஒருத்தர் மனசுல நினைக்கலாம்,
பாஸ்டர், இவ்வளவு தூரம் நான் ஆண்டவரை தேடுறேன், இவ்வளவு தூரம் ஆண்டவரோட கூட வாழ்றேன், ஆனா ஜெபிக்காத ஒரு மனுஷனுக்கு அற்புதம் நடக்குது. என் கூட வேலை பார்க்குற அவனுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது, என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. ஆனா எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல, எனக்கு மட்டும் ஒண்ணுமே நடக்கல. இந்த எவீரனுடைய சூழ்நிலையை பாருங்க, எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனா சட்டப்படி நடக்கணும்னா யாருக்கு தான் ஃபர்ஸ்ட் நடக்கணும்? கேட்கல. ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேடினது யாரு? எவீரு. ஆண்டவருடைய பாதத்துல முதல்ல விழுந்தது யாரு? இந்த அம்மாவாவது அற்புதம் பெற்றுக்கொண்டதற்கு பிற்பாடு கர்த்தருடைய காலில் விழுந்தாங்க. ஆனா இந்த எவீரு ஜெபம் பண்ண வரும்போதே கர்த்தருடைய பாதத்துல கேட்கல. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்தங்கின, ஸ்லோவா வந்த, எல்லாத்தையும் இழந்துட்டு கடைசில ஆண்டவரை ட்ரை பண்ணின அந்த அம்மாவுக்கு தன்னுடைய கண்ணு முன்னாடி அற்புதம் நடக்குது. தனக்கு முன்னாடி அவங்க சாட்சி சொல்றாங்க. ஆனா ஆண்டவரையே இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்த எவீருவுக்கு ஒண்ணுமே நடக்காததை பார்த்த உடனே மனசுக்குள்ள ஒரு பெரிய சோறு வருது. நான் நம்புறேன் அத்தனை கூட்டத்தின் மத்தியிலையும் ஆயிரக்கணக்கான பேர் ஆண்டவரோடு கூட கடந்து போறாங்க. ஆனா இந்த செய்தி வந்து காதுல கேட்ட உடனே நான் நம்புறேன் யார் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கான்னா, இயேசு எவீரு அப்படியே திரும்பி பார்த்துருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? அப்படியே பார்த்துருப்பாரு. நான் நம்புறேன் கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய முகம் என்ன பண்ணியிருக்கும்னா அப்படியே சுண்டி போயிருக்கும். அது வரைக்கும் ஃப்ரெஷ்ஷா, அது வரைக்கும் ரொம்ப விசுவாசமா, அது வரைக்கும் ஏதோ ஒன்று கிடைக்க போறதுன்ற ஒரு நம்பிக்கையில, நான் கூப்பிட்ட உடனே இயேசு வந்துட்டாரே, நான் சொன்ன உடனே இயேசு வந்துட்டாரே, சே என் மேல எவ்வளோ பாசம், என் மேல எவ்வளோ பாசம். இதே சூழ்நிலையில் இந்த ஜபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். நீங்க ஆண்டவரை மலை போல நீங்க நம்பி இருக்கலாம், நீங்க ஆண்டவரை ஆராதிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படலாம். இதுக்கு முன்னாடி பெரிய அற்புதத்தை நீங்க பார்க்காட்டாலும் இயேசு உங்களோட டிராவல் பண்ணி வர்றதே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கலாம், அதை நீங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கலாம். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை ஜெபிக்காதவங்களுக்கெல்லாம் நடக்கும்போது எனக்கு நடக்கலையேன்னு சோர்ந்து போய் வந்திருப்பீர்களே. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நிறைய பேருடைய முகத்தை திரும்பி கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் பக்கமாய் கர்த்தர் திரும்பி பார்க்கிறார். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம், அவளுக்கு செய்தது சாதாரணமான அற்புதம். ஆனால் உனக்கு நான் செய்ய போவது சாதாரணமான அற்புதம் அல்ல. அது யாராலும் செய்ய முடியாது, அது யாராலும் கண்டுகொள்ள முடியாதது, எல்லாரும் போற்றப்படுகிற அளவிற்கு. அதனால தான் கர்த்தர் திரும்பி பார்த்து எவீருவை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவளாய் இரு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உன் ஊழியம் கேட்கப்பட்டது, நீ கர்த்தரை தேடுறதை கர்த்தர் கணக்கிலே வைத்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்காய் காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்பு நினைத்தால் அப்படிதான் நினைத்திருக்க வேண்டும். நான் தப்பு செஞ்சு காட்டி கொடுத்த, இவங்க இப்படி தப்பு பண்றாங்கன்னு சொல்லி கொடுத்த இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே, அவங்க அப்பாவோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்றாங்களே, அவங்க நல்ல வீட்டில் குடியிருக்கிறாங்களே, ஆனா பரிசுத்தமாய் நின்ன நான் கஷ்டப்படுறேனே, ஆண்டவருக்கு வைராக்கியமா நின்ன நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு அப்பா சாப்பாடு இல்லையே, எனக்கு அப்பா கொடுக்கிற ட்ரெஸ் இல்லையே, நான் பாடுபடுறேனேன்னு ஜோசேப்பு நினைச்சிருப்பான். ஆனா கர்த்தர் அவன் மேல ஒரு பெரிய தரிசனம் வைத்திருக்கிறார். ஒரு நாள் நீ அவர்களுக்கு பிரயோஜனமாய் மாற போகிறாய். அவர்களுக்கு ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான அற்புதம், ஜெபிக்காதவர்களுக்கு செய்கிறது சாதாரணமான வெற்றி. ஆனால் கரங்களை தட்டி கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை, ஜெபிக்கிற, இடைவிடாமல் ஆண்டவரை தேடுகிற, ஹல்லேலூயா, எல்லா ஜெபத்திலையும் கலந்து கொள்ளுகிற உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறது மகத்துவமான காரியம். இந்த பலிபீடத்திலிருந்து நான் அந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். என் தேவன், ஹல்லேலூயா, உங்களுடைய பிரயாசத்தை கர்த்தர் மறக்க மாட்டார். உங்களுடைய முகம் வாடி போகவே வேண்டாம். எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை, இந்த வார்த்தை ஆண்டவர் எனக்கு தருகிற வார்த்தை சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் முழு பலத்தோடு கூட ஆமென். இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரோ ஒருத்தர் இந்த சர்ச்சில் இருக்கிறது, யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார், கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென், ஆமென். உன் பிள்ளைக்காக பல நாட்களாக ஜெபிக்கிறாய், ஆனா ஜெபிக்காத அந்த அம்மாவுடைய பிள்ளை முன்னேறிட்டே போகுது. நான் என் பிள்ளைக்காக இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறேனே,
நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, நான் அவங்கள மாதிரி இல்லையே, எல்லா ஜெபத்துக்கும் ஓடி ஓடி வர்றேனே, நான் நம்புறேன் இல்லை, காற்று அடிக்கும் போது புயல் வரும்போது அந்த பிள்ளை நிக்குமா நிக்காதான்னு தெரியாது, ஆனா உங்க பிள்ளைய கர்த்தர் நிக்க வைப்பார். உங்க பிள்ளைய கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ணுவார். காரணம், உங்க ஜெபத்தை கர்த்தர் மறக்கல, உங்களுடைய தான தர்மங்களை மறக்கல. அதனாலதான் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாயிரு. ஆமென், நான் உனக்கு செய்வேன். ஆமென் சொல்லுங்க. ஸோ நம்பர் 1, முதலாவதாக இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் எவீருக்கு இருந்த சூழ்நிலை என்ன சூழ்நிலை அப்படின்னா, கடைசி நம்பிக்கையும் அற்ற சூழ்நிலையிலே கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வருது. இல்லை, நீ பயப்படாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு. நம்பர் 2, இரண்டாவது அவனுக்கு என்ன சூழ்நிலை அப்படின்னா, அவனுக்கு முன்னாடி அவனுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க, ஜெபிக்காதவங்க எல்லாம் அற்புதத்தை பெற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய பணத்தை எல்லாம் கொண்டு அப்படியே மருத்துவமனைக்கு செலவு பண்றவங்களுக்கெல்லாம் அற்புதம் நடக்குது. அப்படி அவங்களுக்கெல்லாம் நடக்குது. எனக்கு இன்னும் நான் என்ன ஜெபிக்கணும், இன்னும் நான் எவ்வளவு அழணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது கர்த்தர் முகத்தை 1000 பேர் நின்னாலும், சுத்தி எல்லா சீடர்கள் நின்னாலும், ஆண்டவருடைய காது மட்டும் அப்படி கூர்மையா கேட்டுருச்சு. ஆண்டவருடைய காதுல அது விழுந்துருச்சு. போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம். உண்மையிலேயே அந்த ஆண்டவர் சரிப்பா, அந்த குழந்தை இறந்து போயிருச்சு, நீ போய் அடக்கம் பண்ண. கண்டிப்பா எவீர் என்ன பண்ணிருப்பாரு? கர்த்தரை மறுதளிச்சிருக்கலாம் மாட்டாரு. உங்களை தேடி வந்தேனே என்ன கிடைச்சுன்னா சொல்லியிருக்க மாட்டாரு. கண்டிப்பா அவர் போயிருப்பாரு. அவ்வளவு ஃபெய்த் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா அந்த முகம் சுண்டி போனதை கூட என் ஆண்டவர் பார்த்துட்டு அடுத்த நிமிஷமே அவனை என்ன பண்றாருன்னா, நீ ஏன்பா கவலைப்படுற, நீ ஏன்பா பயப்படுற, நீ ஏன்பா அவநம்பிக்கையா இருக்கிற, நீ ஏன்பா அவன் விசுவாசத்தை குறைச்சுக்கிற, உன் கூட நான் வரலையா, உன் கூட நான் இல்லையா, இவ்வளவு தூரம் உன்னை பாதி வழியில விட்டுட்டு போறதுக்காக வந்தேன், அங்கேருந்து உன்னோட டிராவல் பண்ணி இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கிறேனே, பாதி வழியில உன் பிள்ளைய சுகப்படுத்தாம நான் விட்டுட்டு போயிடுவேனா, நீ தைரியமா இரு, நான் கூட வர்றேன்னு போனாரு. இன்றைக்கு இந்த ஜெபத்துல இருக்கிற நிறைய பேரை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, உங்களை பாதி வழியில விட்டுருவாரா சிஸ்டர், பிரதர், உங்களை பாதி வழியில ஆண்டவர் விட்டுருவாரா? கர்த்தராகிய ஆண்டவர் அவர் பொய் உரையாத தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறார், உன் கரத்தை பிடிச்சிட்டு உன்னோட நான் பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சேன். 20 வருஷத்துக்கு முன்னாடி உன் கரத்தை பிடிச்சேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை கரத்தை பிடிச்சேன், எத்தனையோ சூழ்நிலையில உன்னை கட்டி கொடுத்து கொண்டு வந்தேன், உனக்கு முன்னாடி நிறைய அற்புதங்களை காண்பித்தேன், அடையாளங்களை நடப்பித்தேன், உன்னை விசுவாசத்தை தட்டி எழுப்ப பண்ணி இப்ப இதுவரைக்கும் நான் உன்னை கொண்டு வந்திருக்கிறேன். இன்றைக்கு உன் விசுவாசம் சோர்ந்து போய் சின்ன பின்னமாக்கப்பட்டு கிடக்கும் போது மறுபடியும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, தைரியமா இரு, பயப்படாத, பயப்படாத, உன்னை பாதி வழியில விட்டுட்டு நான் போக மாட்டேன், உன்னை கடைசி வரைக்கும் கரை சேர்ப்பேன், நீ சாட்சி சொல்லுவாய், உன் மகளை நீ உயிரோடு பாப்பாய், உன் மகளை சாட்சியாய் நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட. அவர் ஹல்லேலூயா, அழகா அவர் நம்மோடு டிராவல் பண்ணி அவர் கடந்து வருகிறார். ஆமென் சொல்லுங்க.